குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். சட்டசபை தேர்தலுக்கு பின் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் சி.வி. சண்முகம் தலைமையில் பழனிசாமிக்கு எதிராக தனி அணியாக செயல்பட்டனர். பின் அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒன்றிணைந்த நிலையில் சி.வி. சண்முகம் மட்டும் தமது நிலைப்பாட்டை அறிவிக்காமல் இருக்கிறார். அவரது விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு பசுபதி நியமிக்கப்பட்டார். சில வாரங்களாக பசுபதி மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே அடிக்கடி தகராறு நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் மற்றும் செஞ்சியில் பசுபதி தலைமையில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டங்களில் சண்முகம் ஆதரவாளர்கள் பிரச்சினை செய்தனர். செஞ்சி கூட்டத்தில் இருதரப்பினர் மோதிக்கொண்டனர். இச்சூழலில் விழுப்புரத்தில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 11 பேரின் மாவட்ட, நகர, ஒன்றிய கட்சி பதவிகளை பொதுச் செயலாளர் பழனிசாமி பறித்துள்ளார். இந்த நடவடிக்கைக்கு சண்முகம் ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த பதவியை எனக்கு போட்டது புரட்சி தலைவி அம்மா. கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் இந்த கட்சி வளர்ச்சிக்கு சி.வி. சண்முகம் கூட தொடர்ந்து ஒரு 30 ஆண்டு காலமாக நான் பயணித்து அரசியல் பண்ணிக்கின்னு இந்த கட்சியை வளர்த்துருக்கோம். இன்னைக்கு எடப்பாடியார் பொதுசார் ஆகிட்டன்ற ஒரே திமிரில் நாங்கள் தான் அவரை உருவாக்கி பொதுசார் ஆக்கணும். நாங்கள் பொதுசார் ஆக்கி தான் அவரை இன்னைக்கு பொதுசாராக உட்கார வச்சுக்கலாம். இன்னைக்கு எங்கள் பதவி எடுக்கிறது தான் பொதுசாரா? எங்கள் பதவி அவர் போட்டாரா? எதுக்கு எங்கள் பதவி எடுக்கிறாரு? இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு நகர சேர பசுபதியை நீக்கிறீங்க. நீக்கின பசுபதியை மறுபடியும் 15 நாள் சென்று மாவட்ட சேர போறீங்க. மாவட்ட சேர போறதுக்கு உங்களுக்கு ஆளே இல்லையா? நீ என்ன சொல்ற? அதிமுக பைலா என்ன சொல்லுது? கழகத்துல தொடர்ந்து 5 ஆண்டு உறுப்பினரா? அந்த பைலாவுக்கு பதில் சொல்லணும். புரட்சி தலைவர் போட்ட பைலாவை நீயே உன் சுற்றி தன்னச்சியே அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு அதிமுகவில் மாவட்ட செயல்ன்ற போர்வையில நீயே ஒருத்தரை நியமிக்கிற. அவர் யாரு? அவர் வேறு கட்சியிலிருந்து வந்தவர். அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக சீட்டு தரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்திருந்தாருன்னா அந்த கட்சியில பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாம ஏற்கனவே பாட்டாளி கட்சியில இருந்தவர் இப்ப திமுக போறதுக்கு லட்சுமணன் கிட்ட பேச்சுவார்த்தையில இருந்தாரு பசுபதி. அவர் இன்னைக்கு மாவட்ட சேர போட்டு சி.வி. சண்முகத்தை திட்ட சொல்றீங்க. இந்த கட்சியை காங்கிரஸ் காலத்துல இருந்து இந்த கட்சியை இந்த மாவட்டத்துல அதிமுக வளர்த்தவர் சி.வி. சண்முகம். அந்த கட்சி இன்னைக்கு எந்த அளவு வளர்ந்துருக்குது, எந்த அளவு இந்த கட்சி உயர்ந்திருக்குது, இதுக்கு யாரு காரணம்? சி.வி. சண்முகம் காரணமா இல்ல எடப்பாடி பழனிசாமி காரணமா? இந்த கட்சியை வளர்த்தவர் சி.வி. சண்முகம். அவருடைய வளர்ச்சியில இன்னைக்கு அவர் வளர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேணுனே அவரை குறை சொல்றதுக்கு ஒரு ஆளை போட்டு நீ மைக்கில மேடையா திட்டின்னு வர. நீ திட்டத்துக்கு தான் இந்த மாவட்ட சார் போட்டியா? வேற கட்சியை திட்டு, வேற கட்சியை குறை சொல்லு. அதை பத்தி பேசாம இன்னைக்கு அதிமுக சி.வி. சண்முகத்தை திட்டுறதுக்கு ஒரு மாவட்ட சாரு அவரு பின்னாடி நாங்க போய் நிக்கணுமா? எங்க தகுதி என்ன, அவர் தகுதி என்ன? அவர் நேற்று வேற கட்சியில இருந்து வந்தவரு இன்னைக்கு அதிமுக ஒரு மாவட்ட சார் சொல்லிருக்காரு. நீ போட்டாரு அவரு பின்னாடி போய் நாங்க நிக்கணுமா? நாங்க எப்படி அவர் பின்னாடி போய் நிக்க முடியும்? எங்களுக்கு பதவி போட்டது சி.வி. சண்முகம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க கேட்போம், நாங்க அதான் செய்வோம். நீங்க அதிமுக நீ பொதுசார் சொன்னா ஒண்ணு சி.வி. சண்முகம் தான் பொதுசார் ஆக்கி விட்டாரு. புரியுதா? புரட்சி தலைவி அம்மா காலத்துல இருந்து சி.வி. சண்முகம் இந்த கட்சியை வளர்த்தவரு. அதே சமயத்துல சசிகலாவை இந்த கட்சியை விட்டு வேணாம் அப்படின்னு உன் பேச்சு கேட்டுதான் சசிகலா தீக்கினாரு. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியை விட்டு நீக்கினாரு. ஓ பன்னீர்செல்வத்தை கட்சி வேஷ்டி கட்டக்கூடாதுன்னு சொன்னவரு. அதிமுக கொடிய அதிமுக சின்னத்தை மீட்டு கொடுத்தவரு. அதிமுக பொதுக்குழுல உன்னை பொதுசார் ஆகணவரு. இன்னைக்கு இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு மொத்தத்துல உறுதுணையா இருந்தவர் சி.வி. சண்முகம். நீ பொதுக்குழுவை கூட்டுன்னு சொல்லி நாங்க 1000 பேர்கிட்ட பொதுக்குழு கையெழுத்தாங்க வச்சுக்கிறோம். இன்னைக்கு நாங்க வாங்க வச்சுக்கிற கையெழுத்த பொதுக்குழு நீ கூட்டலாம் நாங்க சத்தம் போடுவோம் தெரியுது. இது மட்டும் இல்லாம வர 24ஆம் தேதி இந்த கட்சிகளுடைய தோல்விக்கு உண்டான காரணத்தை ஆராயிறாராம். தோல்விக்கு உண்டான காரணத்தை ஆராயறதுக்குள்ள நாங்க இந்த பதவியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரும் நீக்கிட்டார். அப்ப இந்த மாவட்டத்துல கட்சி எப்படி வளரும்? இந்த மாவட்டத்துல கட்சி வளர்க்கறது யாரு? பசுபதி மாவட்டத்துல கட்சி வளர்ப்பாரா? ஒரு கூட்டத்துக்கும் போறாரு, அடித்தடி பண்றாரு, கலாட்டா பண்றாரு, ரவுடிங்களை கூட்டு வந்து கட்சி அடிக்கிறதுக்கு, கட்சிக்காரனை அடிக்கிறதுக்கு, கட்சிக்காரனை உதைக்கிறதுக்கு, கட்சிக்காரனை திட்டத்துக்கு நீ வெளியில இருந்து கூட்டு வருவ. அந்த ஒன்றியத்தில் இருக்கிறவங்க கூட்டம் நடத்தலாம், அந்த ஒன்றியத்தில் நிர்வாகி போய் கூட்டத்தில் உட்காந்துக்கலாம். அவனை அடிக்கிறதுக்கு நீ ரவுடி கூட்டு வந்து நீ அடிக்கிற. இதுதான் கட்சி வளர்க்குற லட்சணமா? கட்சிக்காரனை அடிக்கிறது, கட்சியை உதைக்கிறது, திட்டுறது, எல்லாரையும் அடிக்கிறது, அசிங்கப்படுறது தான் கட்சி வளர்க்குற லட்சணமா? இதை நீ கட்சி வளர்க்கறது இவர் பசுபதி இந்த கட்சியை வளர்க்குறவரு, மாவட்ட சார் நிற்கிறவரு. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? எதிர்கட்சி இன்னைக்கு என்ன சூழ்நிலை? வர எலெக்ஷன் நோக்கி நம்ம இருக்கிறோம். இடைத்தேர்தல் இருக்குது, ஆளுங்கட்சி எலெக்ஷன் நம்ம சந்திக்க போறோம். இந்த மாதிரி நேரத்துல கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான ஆளு யாரை பார்த்து பதவி போடுனா நீ வேற கட்சிக்கு போய் சீட்டு வாங்கி நின்னவரு. பாட்டாளி கட்சி நின்னாரு, அம்மா இருக்கும்போது சீட்டு கொடுத்தாங்க,
அதுக்கு பிறகு இப்ப சீட்டு கேக்குறாரு. அம்மா இருக்கும் போதே ஜெயிக்காதவரு இப்ப ஜெயிக்கிறாரா? ஜெயிப்பாரா? வர தேர்தல் நிக்க சொல்லுங்க. உள்ளாட்சி தேர்தல்ல டெபாசிட் வாங்க மாட்டான் பசுபதி. எந்த தேர்தல் நின்னாலும் சரி டெபாசிட் வாங்க மாட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரியும். அந்த உள்ளாட்சி தேர்தலில் திண்டிவனம் விழுப்புரம் நகரமன்ற தேர்தலில் அவர் நிக்க சொல்லு, அவர் ஜெயிக்கிறாரா பாக்குறேன். டெபாசிட் வாங்க மாட்டாப்ல. எனக்கு தெரியும் அந்த கட்சி அங்க எப்படி இருக்குது, என்ன சூழ்நிலை. ரவுடிசம் பண்றதுக்கு கட்சி இல்ல, கட்சியை வளர்க்கணும். இன்னைக்கு சூழ்நிலையில கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையில எடப்பாடி பழனிசாமியும் இல்ல மத்தவங்களோ யாருமே இதை செய்யல. கட்சிக்காரன் சோர்ந்து போயிருக்கிறான், தொழில்கள் இருக்கிறான். இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையை நீங்க பாருங்கன்னா பார்க்கல. இன்னைய சூழ்நிலையில கட்சி அழிஞ்சு நிற்குது. இதுதான் நிலைமை.